அனைவருக்கும் வணக்கம். கிழக்கு அரங்கில் இன்று ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை வரலாறு வெளியிடப்படுகிறது. தலைப்பு வந்து யானை டாக்டர் கே, எழுதியவர் சந்துரு. யானை டாக்டர்ன்ற ஒரு பெயர் இருக்கு இல்லையா, அதை வந்து தமிழுக்கு வழங்கியதோடு அதை பிரபலப்படுத்தியவர் எழுத்தாளர் ஜெயமோகன். ஸோ அந்த ஒரு பிரயோகம் அப்புறமா அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணது ரெண்டுமே வந்து ஜெயமோகன் தான். அவருடைய கதை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான, ரொம்ப லட்சியவாதியாக அவரை முன்னிறுத்தக்கூடிய, என்ன சொல்கிறது, அவரை வந்து நம்ம படித்த உடனே வந்து அவரை பார்க்கணும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை அது. அது வந்து அறம் தொகுப்புலையும் சரி, தனி கதையாகவும் சரி, பல லட்ச பிரதிகள் வந்து அந்த கதை வந்து விற்பனையாக இருக்குது. பலருடைய உள்ளத்தை தொட்ட ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை. ஸோ அந்த கதையிலிருந்து வளர்ந்த ஒரு புத்தகம்னு இதை சொல்லலாம் இல்லையா, வளர்ந்த ஒரு புத்தகம். ஸோ அந்த கதையால் உத்வேகத்தின் அடிப்படையிலும் அப்புறமா அவருடைய பர்சனல் சர்ச், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். சந்துரு வந்து இயற்கை ஆர்வலர், இயற்கை ஆய்வாளர். ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றி பதிவு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறவர், சுற்றுச்சூழல் சார்ந்து. ஸோ இந்த புத்தகம் வந்து அவர் உயிரோடு இருந்தபோது அவரை பார்க்க முடியல அப்படின்ற வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு சந்துரு. அவர் இறந்த பிறகு அவருடைய மகள் அப்புறமா பல்வேறு தரப்பினரோடு பேசி உரையாடி இந்த புத்தகத்தை வந்து சின்ன சின்ன துகள்களிலிருந்து சேர்த்து வச்சு இதை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த புத்தக உருவாக்கத்துக்கு வந்து இவங்க மகள் 2 பேருமே வந்து முக்கியமான ஒரு காரணம். ப்ளஸ் அஃப்கோர்ஸ் எழுத்தாளர் ஜெயமோகன். ஸோ இந்த புத்தகத்துக்கு வந்து நான் வந்து ஜெயமோகன் கிட்ட வந்து முன்னுரை கேட்கும்போது அவர் வந்து வெளிநாட்டு பயணத்தில் இருந்தார். ஸோ அந்த ஒரு கடும் பணிக்கு நடுவிலையும் வந்து புத்தகத்தை பொறுமையாக படித்து, அவர் வேகமாக எழுதக்கூடியவர், பேசக்கூடியவர் நமக்கு தெரியும், படிக்கக்கூடியவர்னு தெரியும். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு தெளிவான, மிக விரிவான, அழகான ஒரு முன்னுரையை வந்து வழங்கியிருக்காரு. அது வந்து புத்தகத்து உள்ளே இருக்குது. அதுக்காக எழுத்தாளர் ஜெயமோகனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நான். முதல்ல வந்து புத்தகத்தை வெளியிட்ட பிறகு நம்ம வந்து திரும்பவும் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். எழுத்தாளர் ஜெயமோகன் வெளியிட கேவுடைய மகள் ஸ்ரீதர், வனிதா இருவரும் நூலை பெற்றுக்கொள்வார்கள். முதல் புத்தகத்தை பற்றி ஒரு அறிமுகத்தை வந்து ஜெயமோகன் முதல்ல வழங்குவார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற அக்டோபரில் கலிஃபோர்னியாவிலிருந்து நியூயார்க் வரைக்கும் என்னுடைய ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்கிற புத்தகத்துடைய ப்ரமோஷனுக்காக பயணம் பண்ணி கொண்டிருந்தேன். பெரும்பாலான ஊர்களில் அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்த தமிழ் தெரியாத குழந்தைகள் அதில் உள்ள கதைகளை பற்றி பேசினாங்க. பெரும்பாலான குழந்தைகள் யானை டாக்டர் பற்றி தான் பேசினாங்க. ஒரு லட்சியவாதி கடல் கடந்து அவருடைய வாழ்க்கை முடிந்த பிறகு பிறந்த குழந்தைகளிடம் சென்று சேர்ந்திருப்பது எனக்கு பெரிய நிறைவு அளித்தது. யானை டாக்டர் கதை அறம் கதைகளிலேயே மிக அதிகமான வாசகர்களை சென்றடைந்த கதை. தமிழில் வந்து அது எப்படி பார்த்தாலும் 3-4 லட்சம் பிரதிகள் சென்று சேர்ந்திருக்கும். இப்போது ஒரு 3 பதிப்பகங்கள் அதை இலவச பிரதியாகவும் குறைந்த விலை பிரதியாகவும் வெளியிட்டிருக்கின்றன. மலையாளத்திலே அதே போன்று 12 பதிப்பகங்கள் இலவச பிரதியாகவும் குறைந்த விலை பிரதியாகவும் வெளியிட்டிருக்கின்றன. தொடர்ந்து அது வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இதே போன்று தெலுங்கிலும் கன்னடத்திலும் அது புகழ்பெற்ற வெளியீடாக வந்திருக்கிறது. இந்தியா முழுக்க வெவ்வேறு மொழிகளில் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த கதையுடைய தனித்தன்மை என்னவென்றால், அது ஒரு மெச்சூர்டு ரீடருக்கு படிக்க வேண்டிய நுட்பமான விஷயங்கள் அதில் இருக்குது. யானைக்கும் புழுவுக்குமான ஒரு உறவு என்பது ஒரு நல்ல வாசகருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நுட்பம். ஆனால் ஒரு சாதாரண குழந்தையும் அந்த கதையை படிக்க முடியும். ஒரு எளிய வாசகர் கூட ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த கதையை சொல்லிவிட முடியும். மலையாளத்தில் 3ஆவது வகுப்பு பாடத்தில் அந்த கதை பாடமாக இருக்குது. 3ஆம் வகுப்பு குழந்தைகள் படத்தோடு அந்த கதையை படிக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவ்வாறு ஒரு ஆளுமையை கொண்டு சென்று சேர்த்தது என்பது ஒரு வகையில் பெருமைக்குரிய விஷயந்தான் ஒரு எழுத்தாளனுக்கு. ஆனால் ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்போதுமே ஒரு குலப்பாடகன், ஒரு பார்டு மாதிரி தான். பெரிய மனிதர்களை, பெரிய ஆளுமைகளை பாடும் பொறுப்பு கொண்டவன் அவன். கபிலன் பாரியை பாடும் பொறுப்பு கொண்டவன் என்பது போல அவ்வாறு இந்த தமிழகத்தில் வாழ்ந்த மகத்தான சில மனிதர்களை
முன்னிறுத்த வேண்டிய என்ற நோக்கத்துடன் எழுதப்பட்டவை அந்த அறம் கதைகள். அதில் முக்கியமான ஆளுமை என்பவர் டாக்டர் கே. டாக்டர் கேயை பற்றி நான் கேள்விப்படுறது, நான் தற்செயலாக டாப் ஸ்லிப்புக்கு போகும்போது அவர் வாழ்ந்த வீடு அங்கே ஒரு நினைவகமாக இருந்தது. இப்போது அந்த நினைவகம் இல்லை. அதற்கு பிறகு வந்த ஏதோ ஒரு வட இந்திய அதிகாரி அதை நீக்கம் செய்து விட்டார் என்று கேள்விப்பட்டேன். அவருக்கு ஒரு நினைவு மையம் தமிழகத்தில் கண்டிப்பாக உருவாக்கணும். டாப் ஸ்லிப்பில் அது உருவாக்கப்படுவது என்பது மிக அவசியம். தமிழக அரசு அதற்கு முன்முயற்சி எடுக்க வேண்டும். அதை தமிழக அரசு பேண வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழக அரசின் பாடநூலிலே அவரை பற்றின அந்த கதை இருக்கிறது. லட்சக்கணக்கான குழந்தைகள் அவருடைய கதையை படிக்கிறாங்க. அவர்களில் எவர் டாப் ஸ்லிப்புக்கு போனாலும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு இடமாக அங்கே அது அமைய வேண்டும். அந்த இடத்துலேருந்து எனக்கு அந்த கதை கிடைத்தது, அவரை பற்றி ஒரு அறிமுகம் கிடைத்தது. நான் வாழும் பார்வதிபுரத்திலே என்னுடைய தெருவிலே வாழக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற காட்லாக அதிகாரி, அவருக்கு கீழே கம்பவுண்டராக பணிபுரிந்தவர். அவர் கூடுதல் தகவல்கள் எனக்கு சொன்னார். அவருடைய ஆளுமை, அவருடைய பேச்சு, அவருடைய நகைச்சுவை திறன், குறிப்பாக பழைய பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த புலமை, இன்னும் பல்வேறு விஷயங்களை சொன்னார். ஆனால் அப்போ கூட ஒரு கதையாக அதை எப்படி எழுதுன்னு எனக்கு தெரியவில்லை. எழுத வேண்டும் எண்ணமும் இல்லை. ஆனால் ஒரு கட்டுரையாக எழுதலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் திடீரென்று இந்த அறம் கதைகளை ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எழுதிய போது இந்த கதையும் தன்னளவிலே கிளம்பி வந்து இதை எழுதினேன். டாக்டர் கே போன்ற ஆளுமைகள் அவங்களுடைய துறைகளிலே பெரிய சாதனைகளை புரிந்தவர்கள். அந்த துறைக்கு வெளியே அவரை அறியப்படுவது அநேகமாக சாத்தியமில்லை. இன்னும் இதுபோல வெவ்வேறு துறைகளுக்குள் மிகுந்த லட்சிய தாகத்துடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றக்கூடிய பேராளுமைகள் இருக்கலாம். அவரை போன்ற ஒரு ஆளுமையை அறிமுகம் செய்யும் போது மட்டும்தான் நாம் குழந்தைகளுக்கு ஒரு சரியான முன்னுதாரணத்தை அளிக்கிறோம். ஏனென்றால் நாம் இன்றைக்கு குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய முன்னுதாரணம் அரசியல் அல்லது கேளிக்கை சார்ந்தவர்கள். அது தவிர வெளியே உள்ள முன்னுதாரணம் எதுவுமே குழந்தைகளுக்கு நமக்கு எடுப்பதில்லை. தேசிய தலைவர்களோ கேளிக்கை சார்ந்த ஆளுமைகளோ முன்னுதாரணங்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையான முன்னுதாரணங்கள் ஏதேனும் துறையில் தங்களை நிறுவிக்கொண்டவர்கள், சாதித்தவர்கள் தான். அந்த சாதித்தவர்களை மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது எழுத்தாளருடைய கடமை. அந்த வகையில் தான் இந்த யானை டாக்டருடைய கதையை நான் எழுதினேன். யானை டாக்டருடைய ஆளுமையில் அந்த கதையில் நீங்கள் பார்த்தா ஒன்று தெரியும். அவர் நிஷ்காம கர்மம் என்று சொல்லப்படும் பயன் கருதாத ஒரு பணியை ஆற்றியிருக்கிறார். அந்த பணியில் இருக்கும் பேரின்பமே அவர் அந்த பணியை ஆற்ற வைக்கிறது. எல்லா சிறந்த பணிகளும் அந்த பணியில் இருக்கும் இன்பத்தின் பொருட்டு மட்டுமே செய்யப்படக்கூடியவை, எதன் பொருட்டும் செய்யப்படக்கூடியவை அல்ல. அப்புறம் அவருக்கு அந்த உயிரினங்கள் மேல் இருக்கக்கூடிய பார்வை என்பது வெறும் மருத்துவருடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக இயற்கை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அவருக்கு இருந்தது. அதற்கு அப்பால் உயிரினங்களுடன் தன்னுடைய உள்ளத்தால் உரையாடக்கூடிய ஒரு திறன் அவருக்கு இருந்தது. அந்த விஷன் ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களுக்கு தேவை. ஒரு மெக்கானிக்காக கூட இருக்கலாம். ஆனால் மெக்கானிக் என்ற தளத்தில் இருந்து ஒரு பிரபஞ்ச பார்வையை ஒருவர் ஒரு விஷனை உருவாக்கி கொண்டார் என்றால் அவர் அதில் ஒரு கர்மயோகியாக செயல்படுவார். நம் முன் வாழ்ந்து மறைந்த ஒரு மகத்தான கர்மயோகியின் வாழ்க்கையை தமிழில் எவருமே எழுதவில்லை என்ற ஒரு குறை இருந்தது. யானை டாக்டர் என்பது ஒரு கதை தான். அந்த கதை வழியாக அது ஒரு வாசல் தான். யானை டாக்டர் ஆளுமைக்குள்ளே வருவதற்கு உள்ளே ஒரு பெரிய புத்தகம் இருந்தாக வேண்டும். யானை டாக்டர் வெளிவந்து 10-11 ஆண்டுகளுக்கு ஆகியும் பிறகு கூட இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதப்படவில்லை என்பது மிகப்பெரிய குறை. அதை கோவையை சார்ந்த இயற்கை ஆர்வலரும் இயற்கை எழுத்தாளருமான சந்துரு அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு மகத்தான புத்தகம், அற்புதமான புத்தகம். வாழ்க்கை வரலாறு என்றால் அதை படிப்பதற்கு ஒரு தகவல் குவியலாக இருக்கின்ற எண்ணம் இருப்பேன். அப்படி அல்லாமல் ஒரு சிறந்த புனைவு புத்தகத்தை படிப்பது போல அபாரமான நடையில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. யானை டாக்டருடைய பர்சனாலிட்டி, ஆளுமை, அவருடைய ஒவ்வொரு நாளும் இந்த நூலில் அழகாக வெளிப்பட்டிருக்கிறது. யானை டாக்டர் சிறுகதை ஒரு சிறுகதை என்றால் இதை அவரை பற்றிய ஒரு நாவல் என்று கூட படிக்கலாம். இவ்வளவு சிறந்த புத்தகத்தை எழுதிய சந்துரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயமோகன். நூலாசிரியர் சந்துரு சில வார்த்தைகள் ஏற்புரை மாதிரி பேசுவார். இது இப்போ ஜெயமோகன் சார் ஆல்மோஸ்ட் நான் சொல்ல வேண்டியது பூராமே சொல்லிட்டாரு. அதனால் எனக்கு தனியாக சொல்கிறதுக்கு பெருசாக ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் முன்னுரைகள் பார்த்திங்கன்னா 2 முன்னுரைகளுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அற்புதமான 3 முன்னுரைகள், இவரதையும் சேர்த்து 3 முன்னுரைகள். அதில் டாக்டர் ஈசா அப்படின்னு சொல்லிட்டு யானை ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் கொடுத்துருக்காரு.
அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கேரளாவில் இருந்த யானை வளர்ப்பு எப்படி இருந்தது, தமிழ்நாட்டில் இருந்த மாவுத்தர்கள், அதாவது குறிப்பாக நம்முடைய டாப் ஸ்லிப் மற்றும் முதுமலை யானை பாகன்கள் எவ்வளவு அருமையாக யானைகளை வளர்த்தார்கள் என்பதை பற்றி ரொம்ப பிரமாதமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் நீங்கள் படிக்க வேண்டும். அதே போல் அவர் சொல்வதை நான் முழுவதும் உடன்படுகிறேன். டாக்டர் கேவை பற்றி எழுதியெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் சொல்கிற மாதிரி இது வந்து உணர்வுபூர்வமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனால் எவ்வளவு நம்ம எழுதினாலும் எவ்வளவு சொன்னாலும் அது புரிந்து கொள்ளும் சக்தி இருந்தால் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உடன்படுகிறேன். அதே போல் ராஜீவ் ஸ்ரீவத்சவா என்கிற ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி, அவர் மிக பிரமாதமாக டாக்டர் கேவினுடைய ஜெயமோகன் சார் சொன்னது போல் எப்படி உணர்வு பூர்வமாக விலங்குகளிடம் வன உயிரினத்தினும் அவர் அன்பு கொண்டிருந்தார் என்பதை மிக அற்புதமாக ராஜீவ் ஸ்ரீவத்சவா தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகிறார். இது எல்லாம் போக எனக்கு உந்துகோலாக இருந்த ஒரு விஷயம், நான் டாக்டர் கே கிண்டி தேசிய பூங்காவில், இங்கே சென்னையில் தான் இருக்கிறது, அங்கே சிங்கவால் குரங்கை அவர் எப்படி அணுகினார் அப்படின்றத பார்த்து தான் நான் அவரை பற்றி எழுதணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆவலே வந்தது. அதை பெரிதாக்கி விட்டது ஜெயமோகனுடைய யானை டாக்டர் சிறுகதை. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லாருடைய நண்பர்கள் பலரும் எனக்கு உதவி செய்தார்கள். அவர்களை எல்லாம் இந்த நூலில் நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக ஸ்ரீதர், பின் லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் மணி, பின்னே கிறிஸ்வம்பர் என்கிற அமெரிக்க கால்நடை மருத்துவர், அது அல்லாத திரு மனோகரன் நம்முடைய கால்நடை மருத்துவர், இப்படி பலரும் அது நான் சொல்ல ஆரம்பித்தால் அது பெரிய பட்டியலாகிவிடும். ஆகவே அதனுடன் நிறுத்திக் கொள்கிறேன். நான் அதை எழுதுவதற்கு இவ்வளவு உறுதுணையாக இருந்தனர். ஆனால் எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு என்னுடைய எண்ணமும் ஏறியது. என்ன டாக்டரை பற்றி அவர் இருக்கும்பொழுது எழுத முடியாமல் போனதற்கு இப்பொழுது நான் அதை சரியாக செய்து கொண்டேன் என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எல்லோருக்கும் நன்றி. இதை வன உயிர் ஆர்வலர்கள் மட்டுமல்லாது எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதனுடைய ஆவல். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. யானை டாக்டர் கேவின் மகன் ஸ்ரீதர், மகள் வனிதா இருவருக்கும் நன்றி. சில வார்த்தைகள் பேசுகிறீங்களா? ஒரு வார்த்தைகள், ஜஸ்ட் ஒரு 2 வார்த்தைகள். அனைவருக்கும் நன்றி. என்னுடைய தந்தையாரை பற்றி அதாவது அவர் இறந்து ஒரு 25 வருஷம் ஆகப்போகுது. மேலும் அவர் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகி அதுக்கும் ஒரு 40 ஆண்டு காலம் ஆயிற்று. ஆனால் இந்த டாக்டர் ஒருத்தர் இருந்தார்னு இந்த உலகுக்கு முதல்ல காண்பித்தது அவர் ஜெயமோகன் அவருடைய யானை டாக்டர் தான். அதனால் அவருக்கு எங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவருக்கு அதாவது இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எவ்வளோ சோஷியல் மீடியா நிறையா மார்க்கங்கள் இருக்குது. ஒரு பட் ஒரு அறிமுகமாக அவரை பற்றி தெரியாதவங்க நிறையா பேர், ஒன்றே அவர் நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் என்ன சாதிச்சார்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை கண் முன்னாடி கொண்டு வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்து இந்த உலகுக்கு காண்பித்த முதல்ல ஜெயமோகன் சார் அவருக்கு நன்றி. இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக நண்பர் சந்துரு அவர்கள் அவருடைய இன்னும் கொஞ்சம் இதை ஒரு தொடர்கதைன்னு இல்லாமல் இது எல்லா நண்பர்களிடமும் அவரை பற்றி ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை ஒரு புத்தகமாக தயாரித்து இந்த உலகுக்கு வழங்கியிருக்கார். இது ஒரு முயற்சி பார்க்கணும். இது நன்றி. ஒரு சில வார்த்தைகள். வணக்கம், அன்பருக்கும் வணக்கம். முதல்ல என்னோட தந்தையார் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பற்றி வெளி உலகத்துக்கு என்னோட சகோதரர் சொன்னபடி தான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக யார் அவர் கூட வேலை பண்ணவங்களுக்கு தெரியும், அவர் கீழே கூட நண்பர்களுக்கு தெரியும். பட் இவ்வளோ வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அவரை பற்றி நிறைய பதிவு பண்ணது ஜெயமோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல. அப்புறம் அதோட கண்டினியூவேஷனாக சந்துரு சார் அவர் அதுக்கோட கண்டினியூஷனாக ஏதாவதோட டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அப்போ இருக்கிற இன்சிடென்சஸ் வேறு, அப்போ இருந்த டெக்னாலஜி கிடையாது. ஸோ எப்படி அப்பா ஒரு இன்சிடெண்ட்டும் இது பண்ணுவா, அது டாக்குமெண்டேஷனாக தான் நான் இது பார்க்குறேன். ஸோ அது கொடுத்ததுக்கு சாருக்கு நன்றி. ஸோ முதல்ல கிழக்கு பதிப்பதற்கு அதை நீங்கள் புத்தகமாக கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் நன்றி. பார்க்கலாம்.